அனைவருக்கும் வணக்கம். இது பிஸ்னஸ் மெட்ராஸ். இந்த பதிவில் நம்ம ஒரு 700 சதுரடி வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்றதை பற்றி தான் பார்த்துருக்கோம். அதாவது புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு 700 சதுரடியில் வீடு கட்டணும்னா எவ்வளோ செலவாகுதுன்றதை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ 2024 ஜூன் மாதம் மார்க்கெட் ரேட்டு எவ்வளோ போகுது, லேபர் சார்ஜ் தோராயமாக எவ்வளோ வாங்குறாங்கன்றதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம போட்டிருக்கோம். இது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய சேனலில் வீடு சம்மந்தமாக பலவித தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் உங்களுக்கு வீடு சம்மந்தமாக ஏதாவது தகவல் தேவைன்னா நம்முடைய சேனலில் பல வீடியோக்கள் போட்டுருக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்தவங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க, இப்போ ஒரு 700 சதுரடியில் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் சார்ஜு, லேபர் சார்ஜு எவ்வளோ ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா சிமெண்ட்டு மூட்டை. அதாவது சிமெண்ட் எவ்வளோ ஆகுதுன்றது நம்ம பார்த்தோம்னா ஒரு மூட்டை ரேட்டு 344 ரூபா ஒரு மூட்டை இப்போ மார்க்கெட் ரேட்டில் போகுது. மொத்தம் எத்தனை மூட்டை தேவைன்னா 346 மூட்டை தேவைப்படுது. அப்போ 1,19,024 ரூபா சிமெண்ட்டுக்கு மட்டும் தேவை. அதுக்கப்புறம் கல் ப்ரைஸ் எவ்வளோ ஆகுதுன்ற பார்த்தோம்னா ஒரு கல்லுடைய ரேட்டு 11 ரூபா. மொத்தம் எத்தனை கல் தேவைன்னா 12,600 கல் தேவை. அப்போ 1,38,600 ரூபா மார்க்கெட் ரேட்டு இப்போ போய்கிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது ஸ்டீலு மொத்தமாக எவ்வளோ தேவைன்றது பார்த்தீங்கன்னா 2,660 கிலோ தேவை. ஒரு கிலோ 75 ரூபா மார்க்கெட் ரேட்டு போயிட்டு இருக்குது. அப்போது 1,99,500 ரூபா ஸ்டீல் வாங்கிறதுக்கு மட்டும் தேவை. அதுக்கப்புறம் எம்சாண்டு பார்த்தீங்கன்னா 13 யூனிட் தேவை. ஒரு யூனிட் 4,000 ரூபா அந்த ரேட்டுக்கு மார்க்கெட் ரேட்டு போயிட்டு இருக்குது. 52,000 ரூபா எம்சாண்டுக்கு மட்டும் தேவை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டீ சாண்டு 8 யூனிட் தேவைப்படுது. ஒரு யூனிட் 4,800 ரூபா. அப்போ 38,400 ரூபா டீ சாண்டுக்கு தேவை. 20 mm அக்ரிகேட் 10 யூனிட் தேவை. ஒரு யூனிட்டு 3,000 ரூபா அந்த ரேட்டுக்கு மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு 30,000 ரூபா தேவைப்படுது. அதுக்கப்புறம் 40 mm அக்ரிகேட் இது ஒரு 3 யூனிட் தேவை. ஒரு யூனிட் 3,000 ரூபா ரேட்டுக்கு போயிட்டு இருக்கிறது. 9,000 ரூபா இந்த இதுக்கு தேவை. அடுத்தது கிரேவல் போடணும். கிரேவல் பார்த்திங்கன்னா ஹைட் ஏற்றுறதுக்கு ஒரு 3 அடி வரைக்கும் நான் அனுப்பி வச்சுருக்கிறேன். அப்போது 23 யூனிட் தேவைப்படுது. ஒரு யூனிட் 2,000 ரூபா அந்த ரேட்டுக்கு போட்டோம்னா 46,000 ரூபா இதுக்கு தேவை. அதுக்கப்புறம் வால் டைல்ஸ் எவ்வளோ தேவைன்றதை பார்த்தீங்கன்னா 350 நம்பர் தேவைப்படுது. ஒரு டைல்ஸ் 45 ரூபா ரேட்டுக்கு 15,750 ரூபா வால் டைல்ஸ் மட்டும். இது கிச்சன், பாத்ரூம் இதெல்லாம் பதிக்கிறதுக்காக வாங்குது. அதுக்கப்புறம் ஃப்ளோர் டைல்ஸு, ஃப்ளோருக்கு ஓட்டுறதுக்கு டைல்ஸ் வாங்குறது. இது எவ்வளோ தேவைன்றதை பார்த்தீங்கன்னா 812 டைல்ஸ் தேவைப்படுது. ஒரு டைல்ஸ் 55 ரூபா நார்மலாக மார்க்கெட் ரேட்டு போகுது. 44,660 ரூபா டைல்ஸுக்கு தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா டைல்ஸ் ஏதோ உடஞ்சதுன்னா டேமேஜ் ஆகுதுன்னா அது வாங்குறதுக்கு தனியாக கால்குலேஷன் போட்டுருக்கீங்க. இது இல்லாமல் கிரில்லு கேட்டு இல்லை விண்டோ கிரில்லுக்கு இது 6 நம்பருக்கு நான் போட்டிருக்கேன். அப்போ 6,000 ரூபான்னா 36,000 ரூபா தேவை. மெயின் டோருக்கு நிலை இதெல்லாம் சேர்த்து 35,000 ரூபா இதுக்கு தேவை. இது மரத்தை பொறுத்து ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ளம்பிங் மெட்டீரியல் வாங்கிறதுக்கு ஒரு 90,000 ஆகும். எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்லாம் வாங்கிறதுக்கு இதுக்கு ஒரு 90,000 கம்மி இல்லாமல் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ளம்பிங்க்கு பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் மெட்டீரியல் வாங்கிறதுக்கு 80,500 ரூபா சாலிட் ஆகிடும் இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் டோர் கேட்டு போடுறது அது நீங்கள் எந்த வெயிட்டில் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு போகும். நான் ஒரு 30,000 ரூபாய் ஆவரேஜாக போட்டுருக்கேன். பெட்ரூமுக்கு 2 டோரு, ஒரு டோர் 7,500 ரூபாய்னா 15,000 ரூபா டோருக்கு போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது பாத்ரூம் டோர் 3,500 ரூபான்ட்டு ஒரு டோருக்கு போட்டுருக்குறோம். அப்போ 2 டோர்னால் 7,000 ரூபா இதுக்காகிடும். மொத்த டோட்டலாக இப்போது மெட்டீரியலுடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்ற
10,31,774 ரூபா வந்து இதுக்கு தேவை. அதுக்கப்புறம் லேபர் காஸ்ட்டுன்றதை நாம் பார்த்தோம்னா 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து லேபர் வந்து 450 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இதுக்கு. அப்போ 3,15,000 ரூபா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் சார்ஜுக்கு மட்டும் ஆகிடுது. இது இல்லாமல் வந்து இப்போது எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் இதுக்கெல்லாம் போட்டோம்னா வந்து அதாவது ஒரு 60 ரூபான்ற ரேட்டுக்கு போட்டோம்னா 700 சதுரடிக்கு 42,000 ரூபா வந்து இதுக்கு மட்டும் லேபர் சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து கார்பெண்டர் வந்து இந்த கதவு ஜன்னல் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு 35,000 ரூபா லேபர் வாங்கிடுவாங்க இதுக்கு. அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கு பார்த்திங்கன்னா இவங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு 35,000 ரூபா இவங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி ஆகிடும். டைல்ஸ் வந்து இது வந்து தனி டைல்ஸ் ஓட்டுறதுக்கு, அதாவது ஃப்ளோர் டைல்ஸு, பாத்ரூம் டைல்ஸு, கிச்சன் டைல்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு 1,200 ஸ்கொயர் ஃபீட்டு போட்டுருக்கிறேன். இவங்க அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 22 ரூபான்ற ரேட்டு போட்டோம்னா 24,200 ரூபா வந்து இது வந்து தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து லேபரில் இது சேராது. அப்போ டோட்டலாக வந்து நம்ம எவ்வளோ ஆகுதுன்ற பார்த்தோம்னா லேபர் சார்ஜ் மட்டுமே 4,51,200 ரூபா வந்து இதுக்கு மட்டுமே தேவைப்படுது லேபர் சார்ஜுக்கு. அப்போது மெட்டீரியல் காஸ்ட்டும் லேபர் சார்ஜும் டோட்டலாக நம்ம வந்து போட்டோம்னா எவ்வளோ ஆகுதுன்றது இப்போ பார்க்கலாம். நம்ம இதை பார்க்குறீங்க இப்போ ஸ்க்ரீனில் டோட்டலாக வந்து 10,31,744 ரூபா வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் ஆகிடும். இது இல்லாமல் லேபர் வந்து 4,51,200 ரூபா தேவை. அப்போ டோட்டலாக வந்து 700 சதுரடி நம்ம வீடு கட்டுறதுக்கு 14,82,974 ரூபா வந்து இதுக்கு தேவை. நம்மளுக்கு எவ்வளோ இது ஆகுதுன்றது நம்ம பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2,118 ரூபா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு ஆகுது. இது இல்லாமல் வந்து இதில் என்னென்ன இன்க்ளூடிங் ஆகாதுன்றது நம்ம பார்த்தோம்னா செப்டி டேங்க்கு இன்க்ளூடிங் ஆகாது. வாட்டர் டேங்க் நீங்கள் எந்த வாட்டர் டேங்க் போகிறீங்களோ அதெல்லாம் இன்க்ளூடிங் ஆகாது. அதெல்லாம் செப்பரேட் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகுது. இது போரு, வீட்டில் போர் எடுக்கணும்னா அதுக்கு தனி காஸ்ட் ஆகிடும். காம்பவுண்ட் வாலுக்கு தனி. இது இல்லாமல் வந்து எக்ஸஸாக வந்து டிரான்ஸ்போர்ட்டிங்கு மற்ற செலவுகள்லாம் டீ செலவு எக்ஸஸாக என்னென்ன செலவு இருக்கோ இதெல்லாம் வந்து ஒரு தனி குறைஞ்சது ஒரு 50,000 ரூபா வந்து இதுக்கு வந்து தேவைப்படும். அதாவது இதில் சேராதுன்றதை நம்ம பார்த்தோம்னா பில்டிங் அப்ரூவல் காஸ்ட் வந்து இதில் வந்து சேராது. வீடு கனெக்ஷன் வந்து அதுக்கு வந்து தனியாக சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு டிசைனிங்கு அது இன்ஜினியரிங்க்கு நீங்கள் அவங்க வீடு கட்டுறதுக்கு டிசைன் போட்டு வாங்குறதுக்கு அதுக்கு ஃபீஸ் தனியாக. சின்டெக்ஸ் நீங்கள் வாங்கணும்னா அதுக்கு காஸ்ட் தனி. ஃபால் சீலிங் வந்து எந்த டிசைனில் நீங்கள் போடுறீங்களோ அது ஃபால் சீலிங் வந்து தனி காஸ்ட் ஆகிடும். இன்டீரியர் ஒர்க் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு தனி காஸ்ட் தான். மெயின் கேட்டு காஸ்ட் வந்து தனி இது. அது இல்லாமல் டைல்ஸ் போடுறதுக்கு பதில் கிரைனைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு வந்து தனி காஸ்ட் ஆகிடுது. டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா இன்டீரியர் டிசைன் எதுவும் போர் போடுறது அது இதெல்லாம் இல்லாமல் 14,82,974 ரூபா வந்து 700 சதுரடி வீடு கட்டுறதுக்கு வந்து தேவை. டோட்டலாக ஒரு 15 லட்சம் ரூபா வந்து கையில் வச்சுக்கிட்டு இந்த வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.